ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா, தாழ்மையில் மேன்மை. அதாவது தாழ்த்தி மேன்மை அடைந்தவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு ஆதியாகமம் 41 படிச்சிங்கன்னா தெரியும். அவர் சின்ன வயசுலேயே அவங்க சகோதரர்களே அவரை அடித்து பள்ளத்துக்குள்ளே குழியில் போட்டு இஸ்மவேலருக்கு விற்றாங்க. இஸ்மவேலர் எகிப்தியருக்கு அவரை விற்றுட்டாங்க. அப்போ அவர் அந்த போத்திபார் வீட்டில் இருக்கும்போது அவர் மனைவி தன்னை வற்புறுத்தியும் அவர் கர்த்தர் என்னை பார்க்குறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தப்பிச்சு போய் கடைசியில் பழி அவர் மேலே போட்டு அவரை ஜெயிலில் தள்ளிடுறாங்க. ஆனால் ஏற்ற நேரம் வரும்போது அந்த பார்வோனுக்கு அந்த கனவு வருது இல்லையா, அந்த ஏற்ற நேரம் வரும்போது பார்வோன் கனவை பற்றி அவர் வெளிப்படுத்துறது மூலம் அவர் எகிப்துக்கே ஆளுநர் ஆகிட்டார். அதாவது பார்வோனுக்கு அடுத்தது ரெண்டாவது அவர் தான். அவர் ஸ்தானம் மிகவும் உயர்த்தப்பட்டது. எவ்வளோ அந்த சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா தன் சகோதரர்களாலே அடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அந்த போகிற இடத்துல உண்மையாக இருக்கும்போது அந்த போத்திபார் மனைவி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அங்கேருந்து கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணுன்ட்டு ஓடினவர் பழி பாவத்துக்கு ஆளாகி அங்கே ஜெயிலில் போட்டு அவர் கடைசியில் அந்த கனவுக்காக பதில் சொல்கிற ஒரு ஆள் வேணும்னும் போது அங்கே கர்த்தரால் யோசேப்பை ஞாபகப்படுத்தி உயர்த்தி ஒரு ஆளுநர் என்ற ஸ்தானத்தை கொண்டு எகிப்துக்கே ஆளுநராக கொண்டு கடைசியில் இஸ்ரவேலர் 70 பேர் 30 லட்சம் பேர் ஆக்குற அளவுக்கு அந்த ஸ்தானம் உயர்த்தப்பட்டது. அந்த தாழ்மையிலும் அவருக்கு அவ்வளோ மேன்மை அடைந்தவர் அவர் ஃபஸ்ட்டு. நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரூத் அம்மா பார்த்திங்கன்னா மோவாபியர் வம்சத்தில் சேர்ந்தவங்க. அதாவது லோத்துடைய மகள்கள் தவறான முறையில் தன் தந்தை கூடயே இருந்து பெற்றவங்க அவங்க. அதில் மோவாபு வம்சத்தில் வந்தவங்க ரூத் அம்மா. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க கணவன் இறந்துட்டாங்க. இருந்தாலும் தன்னுடைய தாய் ஸ்தானத்தில் இருக்கிற அந்த நகோமியை கைவிட்டுடக்கூடாது, கடைசி காலத்தில் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க கூட பெத்லகேம் வராங்க. பெத்லகேம் வரும்போது அவங்களுக்காக இந்த சிந்தின கோதுமை எல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போய் அவங்களும் கிடைக்கிறத வச்சு சாப்பிட்றாங்க. அப்போது போவாஸ் மூலயமா அவங்களுக்கு அந்த ஸ்தானம் உயர்த்தப்படுது. தன்னை தாழ்த்திக்கிறாங்க. தன்னை தாழ்த்திக்கும் போது போவாஸ் மூலயமா பார்த்திங்கன்னா கடைசியில் போவாஸே அவங்கள மனைவி ஆக்குறாரு. அதன் மூலயமா அவங்க பார்த்திங்கன்னா தாவீது வம்சத்தில் சேர்றாங்க. தாவீது வம்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தில் சேர்றாங்க. பாருங்கள், இவ்வளோ பெரிய மேன்மை இல்லை, அந்த தாழ்மைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மேன்மை இருக்குது பாருங்கள். அவ்வளோ பெரிய மேன்மைக்கு அவங்க கொண்டு வரப்பட்டாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு பிறந்த பையன்தான் ஓபேத்துக்கு பிறந்த பையன் ஈசாய்க்கு பிறந்தவன் தான் தாவீது ராஜா. எல்லாரையும் பேர் சொல்லுவாங்க, ஆனால் தாவீதை மட்டும் ராஜான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் தாவீது. அப்போது பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு அந்த ரூத் அம்மா உயர்த்தப்பட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்தர் அம்மா. அந்த எஸ்தர்ன்றவங்க எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த 127 நாடுகளுக்கு, இந்தியா முதல் எத்தியோப்பியா 127 நாடுகளுக்கு அகத்சு ராஜா என்ற ஒருத்தர் அந்த மேதிய அரசு பாரசீக அரசு அந்த 2 அரசும் அவங்க ஆளும்போது அந்த வஸ்தி என்ற ராணிக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனையால் புதிய ஒரு ராணியை செலக்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க அழகான பெண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு அதில் ஒருத்தர் யூத பெண்ணாகிய எஸ்தரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கடைசியில் ராஜாவுக்கு எஸ்தர்கிட்ட மூலயமா அந்த எஸ்தருக்கு தான் ராணி பதவி கிடைக்கிது. 127 நாடுங்க. அப்போ இருந்த உலகம், அது உலகத்துக்கே ராணி. இப்போல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம், மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி 127 நாடுகளுக்கு அரசியாக அவங்க செலக்ட் பண்ணப்பட்டாங்க. அப்படி செலக்ட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா அந்த நாமானால் யூத குலங்கள், அந்த மொர்தேகாக்கு நாமானுக்கு உள்ள பிரச்சனையால்
யூத குலங்கள் அழிக்கப்படுது அப்படின்ற விஷயங்களை மொர்தெகா மூலயமா அவங்க எஸ்தர் அம்மா தெரிஞ்சுக்கின்னு உபவாசம் இருந்து தன் உயிரே போனாலும் பரவாயில்ல யூதர்களை காப்பாற்றணும், ஏன்னா அந்த யூத குலத்தில் தான் ஏசப்பா வந்து பிறக்கணும் அப்படின்ட்டு போய் அந்த ராஜா முற்றத்தில் போய் நின்னாங்க. ஏன்னா அங்கே வந்து ராஜா முற்றத்தில் நிற்கும்போது அனுமதி இல்லாமல் போய் நின்னா அவர் கொல்லக்கூட அதிகாரம் இருக்குது யாராக இருந்தாலும். அப்படி போய் அவங்க நிற்கும்போது அவங்க ஆண்டவருடைய கிருபையால் அவங்க இரக்கம் பெற்று அந்த நாமானுடைய சூழ்ச்சியெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு ராஜா கிட்ட சொல்லி அதை தெரியப்படுத்தி அவங்க வந்து அந்த யூத குலத்தையே காப்பாற்றினாங்க. ஒரு அவங்க வந்து ஒரு பெரிய அரசியாகவும் இருந்தாங்க. அழகுலேயும் சரி அந்த ஞானத்துலேயும் சரி ஆண்டவர் அவங்கள உயர்த்தினார். அந்த தாழ்மை வந்து அவங்கள உயர்த்தப்பட்டது இல்லையா? அப்போ பாருங்கள், இந்த 3 பேர், நிறைய பேர் இருக்காங்க, நான் அந்த 3 பேர் சொல்கிறேன். அப்போது யோசேப்பும் உயர்த்தப்பட்டார், ரூத்தும் உயர்த்தப்பட்டாங்க, எஸ்தரும் உயர்த்தப்பட்டாங்க இல்லையா? நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிறப்பை வந்து அன்னை மரியாள் பயங்கரமாக உயர்த்தப்பட்டாங்க. அவங்க எவ்வளோ ஒரு தாழ்மையில் எவ்வளோ ஒரு பரிசுத்தத்தில் இருந்திருந்தால் ஆண்டவராகிய கர்த்தரே வந்து அவங்க வயிற்றில் பிறக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாழ்மை இருந்தால் அவங்களுக்கு அந்த ஸ்தானம் கிடைச்சிருக்கோன்னு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது எவ்வளோ மிகப்பெரிய ஸ்தானம், மிக பரிசுத்தமான ஸ்தானம் அது. அந்த அளவுக்கு அவங்க உயர்த்தப்பட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் குழந்தையாக பிறந்து அந்த மெயினாக ஒரு 2 பேருக்கு காட்சியாக பார்த்தாங்க. அதை அந்த ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் பார்த்தாங்க வானத்துது சொல்லி. ஆனால் மெயினாக 2 பேர் யார் பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா சிமியோன் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை காணாமல் இறக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். அப்போ அவர் ஆவியினால் உந்தப்பட்டு ஆலயத்துக்கு வராரு. அப்போ ஏசப்பாவை 8வது நாள் கோயிலில் காணிக்கை கொடுக்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அவர் பார்த்து ஏதோ இஸ்ரவேலின் எழுச்சிக்கும் காரணமான இந்த குழந்தையை நான் பார்த்துட்டேன், ஆண்டவரே இனிமேலாம் என் ஆவியை போக விடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பார்த்தாரு. அப்புறம் அந்த கோயிலில் வேலை செஞ்ச அந்த சின்ன வயசுலேயே விதவையாக இருந்த அன்னாள்ன்றவங்க, பானுவேலின் மகள் அன்னாள்ன்றவங்க பார்த்தாங்க. அப்போ பாருங்கள், அது எவ்வளோ பெரிய மகிமை. ஆண்டவரே குழந்தைய பார்த்துட்டு போய் அவங்கள புகழ்ந்து பாடி அவங்கள தரிசிட்டு போனாங்க. அது எவ்வளோ பெருமை. ஸோ தாழ்மையில் வந்து தாங்க மேன்மை இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்மளை தாழ்த்திக்கலாம். நம்ம எவ்வளோ தாழ்த்துறோமோ அவ்வளோ மேன்மை அடைவோம். ஆண்டவர் கூட சொல்கிறார் இல்லையா, தன்னை தாழ்த்திக்கிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான் என்று. இது ஒரு நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமென்.